திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இப்போ நாம் கன்னி ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசி, உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான். இந்த புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது குருமார்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நல்ல குரு அமையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிஹெச்டி போன்ற மேல்தரமான படிப்பு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஹை டிகிரி, அது எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போ அதற்குண்டான வழிவகைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான். அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள், செயல்கள், இதெல்லாமே தெளிவாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகி 9ஆம் வீட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது அப்பா தொழிலே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். தொழிலுக்காக அப்பா கிட்ட உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் உங்களுக்கு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுல இந்த டைமில் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே 24ஆம் தேதிக்கு மேலே 10 குடையவர் 10ஆம் வீட்டில் வரும் பொழுது தொழிலில் நீங்கள் என்ன மாதிரி நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் மாற்றங்களை கொடுப்பார். அதே போல் தொழில் ஏதாவது எக்ஸ்டென்ட்டாக அமௌண்ட் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் அப்படின்னு சொன்னால் அவர் வியாபாரி. அப்போ வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மேக்சிமம் புதன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு எல்லாமே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே மிகுந்த வளர்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்கார். 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 2-11 தொடர்பு ஏற்பட்ட காசு பணம் வந்து கொண்டே இருக்கும். பணம் வர்ற இடம் 2, அதை சேமிக்கக்கூடிய இடம் 11. அப்போ பணம் வர்றதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதற்கு வீட்டு செலவுகள் போக தேவைகளுக்கு போக நிறைய சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி நபர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ 2ன்னா குடும்பஸ்தானம், 11ன்னா உங்களுக்கு 2ஆம் திருமண ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ 2-11 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 9ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அப்பா மூலமாக, தந்தை மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கிரன் இருக்கும் பொழுது அப்பா கிட்ட போய் என்ன உதவிகள் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல குரு அமையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம நேரம் காலம் தெரிஞ்சு நம்ம போய் அந்த பிளான் பண்ணி நம்ம செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கரெக்டாக வரும். ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக ஸ்தானம்லாம் மறைஞ்சிருக்கும் பொழுது அப்பா சொத்து கேட்கக்கூடாது, அப்பா கிட்ட போய் உதவிகள் கேட்கக்கூடாது, அப்போல்லாம் கிடைக்காது. ஆனால் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 2-9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11 இருக்குது. 11 தான் ஆசை, தேவைகள். உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே 11ஆம் இடம் தான். அபிலாசைகள்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு மீறின தேவைகள் நம்ம எடுத்துக்கலாம். தேவைக்கு மீறின ஆசைகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் தான். அப்போ அது எல்லாமே தொடர்பு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் போய் நீங்கள் கேட்கும் பொழுது அப்பா சொத்தாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கிர பகவான்
ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் சுகவாசி, கேட்டவுடனே கிடைக்கக்கூடியது சுக்கிரன் தான். அப்போ அதெல்லாமே கேட்ட உடனே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு அதே போல 11ஆம் வீட்டில் இருக்கார், நீசமாக்கி இருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கணும், 3ஆம் அதிபதி நீசமாகிறது யோகம். அப்போ மறைவு ஸ்தானாதிபதி கெட்டு போயிட்டார் இல்லைங்களா, நீசம்னா வழி இழந்து போயிட்டார்னு அர்த்தம். அப்போ இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். முயற்சியை அப்போ 3ஆம் அதிபதி உங்களுக்கு 11 போய் நீசமான முயற்சி செய்ய வேண்டியதில்லை. 2ஆம் அதிபதி போய் 11 இருக்கும்பொழுது முயற்சி செய்யாமே பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல் 8 குடையவரும் நீசமாகிறார். அப்போ 8 குடையவர் நீசமான கண்டங்கள் விலகும், தேவையில்லாத அலைச்சல், பிரச்சனைகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஆனால் 8ஆம் அதிபதி நீசமாகும் பொழுது ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடு இல்லாத தொழில்கள், பெரிய முதலீடு இல்லாத தொழில்கள் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அப்போ 8 குடையவர் 11 நீசமாகும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணினா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார். 4 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது, அதே போல் 7 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ராகு கூட இருக்கார். இந்த குரு பயிற்சி வந்து ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை போய் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த ராகு கூட இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார் 17ஆம் தேதி. எப்போ அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலையில தான் இருப்பார். யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் வா அப்படின்னு இருக்கோ அவங்களாம் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். தொழில நல்ல மாற்றங்கள் உண்டு. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் உத்தியோக மாற்றம் இப்போ இருக்கிறதோட நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சனி வக்ர பயிற்சியில். யாருக்கெல்லாம் சனி வக்ரம் இல்லையோ அவங்கெல்லாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் சுத்தமாக ஆகவே ஆகாது. நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அடுத்து இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் மறைகிறார் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் மறைவு ஸ்தானாதிபதி மறைகிறது யோகம். ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் வீட்டுக்கு அடுத்து 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அப்பா உறவுகள் மூலமாக நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பயணங்கள் செய்து வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பாவுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத இதில் வந்து 9, 12 சம்பந்தம் ஏற்படும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி எந்தெந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, 14, 15 இந்த தேதிகளில் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருக்கணும். அதே போல் தெய்வ சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பண வரவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 20, 21, 22 இந்த காலகட்டங்களில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தொழிலில் உங்களுக்கு எப்போ லாபம் கிடைக்கும், தொழில் ரீதியாக யாரோ ஒருத்தர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தொழில் வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த தேதிகளில் நிச்சயமாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7, 8 மற்றும் 9ஆம் இடம். அடுத்து நோய், கடன் இதெல்லாமே எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10, 11, 12 இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து அப்பா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும். குருமார்களை போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. குரு மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 16, 17, 18 இந்த நாட்களில் போய் நீங்கள் சந்திக்கலாம். அதே போல் அம்மா மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கணும். நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லா மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். அவர்களோட சந்தோஷமாக மனம் நெகிழ்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5, 6, 7 இந்த காலகட்டங்கள் இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு.
பயணம் மேற்கொள்ளணும், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும், இன்பச் சுற்றுலா ஏதாவது ஒரு வழிவகையில் பயணத்திற்குண்டான வகைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24, 25, 26 இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக 60லிருந்து 70% நான் சொன்னக்கூடிய டேட்டில் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.